ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML டியூட்டோரியல்ல அடுத்த கான்செப்ட். அதாவது இதுதான் ஃபைனல் கான்செப்ட் ஆக்சுவலா. பேசிக்ஸ்ல மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம் ஐ திங்க். ஓகே. இந்த பேசிக்ஸ்ல என்னன்றத பார்த்துடலாம். லாஸ்ட் ஒன் இஸ் ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு இன்புட் ஒரு யூசர்ட்டருந்து வாங்குறோம் அப்படின்னா, அது ஃபார்ம் மூலியமா தான் வாங்குவோம். ஸோ இந்த டாபிக்கோட பேரு ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட். ஓகேவா? ஓகே. ஃபார்ம்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி பார்த்தோம்னா, நான் வந்து மேனுவலா சொல்றேன். மேனுவலா வந்துட்டு கையில ஒரு ஃபார்ம் குடுத்து ஃபில் பண்ணிட்டு வாங்க. ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்றீங்க. ஸோ அப்போ வந்து ஃபார்ம் குடுத்து ஃபில் பண்ணிட்டு வருவாங்க. அதில என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்? ஸோ நம்மளோட இன்புட்ஸ் இருக்கும். நம்மள பத்தி ஏதோ ஒரு விஷயத்த அந்த மேனேஜ்மென்ட்க்கு தெரியப்படுத்த போறோம். ஓகேவா? சிமிலர் டூ நம்ம வெப் பேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இன்புட்ட வந்துட்டு நம்ம யூசரா இருக்கக்கூடிய நம்ம வந்துட்டு அந்த சர்வருக்கு தெரியப்படுத்துறோம். அதுதான் வந்துட்டு ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட். ஓகேவா? இத ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லலாம்? அ இதோட டெஃபினிஷன் இதான். யூசர் டூ கெட் எ இன்புட் ஃப்ரம் யூசர். யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்கி சப்மிட் டூ த சர்வர். சர்வர் கிட்ட சப்மிட் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம இப்ப அந்த காலத்துல நான் இப்ப சொன்னது வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் வந்துட்டு நம்ம மேனுவலா இது பண்ணிட்டுருந்தோம். ஸோ இப்ப எல்லாமே வந்துட்டு அந்த லிங்க் ஒண்ணு ஷேர் பண்றேன். ஸோ அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் அத அப்படியே வந்துட்டு விர்ச்சுவலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு அ ஒரு வெப் லிங்க் ஒரு வெப் பேஜ் ஒரு காலேஜோட வெப் பேஜா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலோட வெப் பேஜா இருக்கட்டும், ஆன்லைன்ல ஃபில் பண்றப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். தென் லாகின் பேஜ். Facebookஓட லாகின் பேஜ். ஸோ அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, ஆ ஒரு இன்புட் வந்து யூசர்ட்ட இருந்து வாங்கி தானே ப்ராசஸ் பண்ணுது. இப்ப நான் வந்துட்டு அ ஒரு யூசர் ஹரி அப்படின்றது ஒரு யூசர் அப்படின்னா, ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட யூசர வந்துட்டு வாங்கி, தென் அத வந்துட்டு Facebookல வந்துட்டு குடுத்து அந்த சர்வர்ல குடுத்து, ஓகே என்னோட ப்ரொஃபைல வந்துட்டு வியூ பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்ம்ஸ் அண்ட் இன்புட்டோட டெஃபினிஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் போயிரலாம். சின்டாக்ஸ் ஆக்சுவலா பார்த்தோம்னா, ஆ இதுதான் சின்டாக்ஸ். ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் டேக். தென் அதுல வந்துட்டு 2 அட்ரிபியூட் இருக்கும். ஆக்ஷன் அண்ட் மெத்தட். ஓகேவா? ஆக்ஷன் அப்டின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஒரு இன்புட்ட வாங்கி நம்ம வந்துட்டு எங்க சப்மிட் பண்ண போறோம். நான் சொன்னேன் தெரியுமா? அந்த இடத்துல சர்வர்ன்னு சொன்னோம். ஆ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு யூஆர்எல்லா இருக்கலாம். வேற ஏதாவது ஒரு ஏபிஐ குடுக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயம் இந்த யூஆர்எல், ஏபிஐலாம் நான் வந்துட்டு வர அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். அ பேசிக்கா வந்துட்டு ஒரு சர்வருக்கு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த இதோட அட்ரஸா இந்த இதில வந்துட்டு நம்ம ஆக்ஷன்ல குடுப்போம். தென் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒண்ணு பார்த்தோம்னா கெட்டுன்றதுல பார்த்தீங்கன்னா, நெறையா காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு கெட் இந்த இடத்துல குடுத்தோம்னா, இந்த ஃபார்ம்ல குடுக்குற டீட்டெயில்ஸ் நம்மளோட இன்புட் எல்லாமே வந்துட்டு, நம்மளோட மேல இருக்க யூஆர்எல்ல வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு யூஆர்எல் வரும்ல. ஓகே நான் ஒரு எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வியூ ப்ரோ. ஸோ இது வந்துட்டு ஆ இது பழைய எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு யூஆர்எல் வரும். இது என்னோட லோக்கல் ல ச டெஸ்க்டாப்ல இருக்கிறதுனால, ஐ மீன் லோக்கல் சர்வர்ன்னு சொல்லலாம். லோக்கல் டெஸ்க்டாப்ல இருக்கிறதுனால அதோட இது இருக்குது. ஸோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஹேஷு, அப்புறம் இன்புட்டு, இந்த கொஸ்டின் மார்க்லாம் போட்டு டெர்னரி ஆப்பரேட்டர் மாரிலாம் வந்துட்டு இங்க இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு கெட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு கெட் நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாட் செக்யூர். ஓகேவா? நம்மளோட டீட்டெயில்ஸ ஷேர் பண்றதுக்கு இது வந்து நாட் செக்யூர். அது மட்டும் இல்லாம இதோட பர்ப்பஸ் எதுனாலனா, அந்த டீட்டெயில்ஸ வந்துட்டு சர்வர்ல இருந்துட்டு ஃபெச் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் வந்துட்டு இதோட பர்ப்பஸா வச்சிருக்கோம். பட் போஸ்ட்ல அப்படி கிடையாது. இது பியூர்லி செக்யூரான ஒண்ணு. ஸோ எங்கேயுமே வந்துட்டு விசிபிளாலாம் இருக்காது. நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு டைரக்ட்டா நம்மட்ட வந்து இன்புட் குடுக்குறத வந்துட்டு எங்க நம்ம சப்மிட் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அந்த லிங்க்ல இந்த ஆக்ஷன் உள்ள இருக்கக்கூடிய ஒரு லிங்க்ல வந்துட்டு சப்மிட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டா அந்த பேங்கிங் செக்டாரா இருக்கட்டும், நம்மளோட லாகின் பேஜஸா இருக்கட்டும், ஸோ அந்த மாரி விஷயங்கள் ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஃபில் பண்றதா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் மோஸ்ட்டா யூஸ் பண்ணக்கூடியது நம்ம போஸ்ட். ஓகேவா? ஸோ அ இதுதான் வந்து மெத்தடாலஜி. தென் அதுக்கப்புறம் இவ்வளவுத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபார்ம்னா என்னன்றத? ஒரு ஒரு சின்டாக்ஸ்ல ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இதுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம ஆ எல்லா டாக்ஸையும் குடுக்க போறோம். இன்புட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இன்புட் டாக்ஸ் குடுத்தா தான் அதுல இருந்துட்டு நமக்கு யூசர்ல இருந்துட்டு இன்புட் வாங்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த இன்புட் டாக்கும் பார்த்துடலாம். ஓகே. இன்புட் டாக். இன்புட் டாக்ன்றத பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிங்கிள் லைன் இன்புட், மல்டி லைன் இன்புட்ன்றத சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் சாரி. சிங்கிள் லைன் இன்புட்டு, மல்டி லைன் இன்புட்.
ஓகேவா? 2 டைப்ஸ் இருக்கு. இதோட டேக் பார்த்தோம்னா, இது வந்துட்டு ஒரு சிங்கிள் டேக் தான் இருக்கும். இதோட சின்டாக்ஸ்ல. ஓகே. இதோட சின்டாக்ஸ்ல இன்புட் அதுக்கப்புறம் அந்த டேக்க அப்படியே க்ளோஸ் பண்ணி விட வேண்டியதுதான். பேர்டு டேக் கிடையாது. ஸோ இந்த இன்புட்ல டைப். டைப்னா என்னன்ற அட்ரிபியூட் முக்கியமா இருக்கணும். நேம்ன்ற அட்ரிபியூட் இருக்கணும். ஐடின்ற அட்ரிபியூட் இருக்கணும். அது போக நெறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. அத நான் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன். ஓகே. இந்த டைப் அந்த டைப்ப வச்சு தான் வந்து நம்ம இன்புட் அந்த பாக்ஸ வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எப்படி எப்படி வந்துட்டு நம்ம இன்புட் குடுக்க போறோம் அப்படின்றத. அதனால தான் வந்துட்டு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த இன்புட்க்கு வந்துட்டு எந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்க முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் மட்டும் தான் வாங்க முடியும்னா டெக்ஸ்ட்னு குடுத்துக்கலாம். நம்பர் மட்டும் வாங்க முடியும்னா நம்பர் குடுத்துக்கலாம். இமெயில் மட்டும் தான் வாங்க முடியும்னா இமெயில் குடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி வந்துட்டு எந்த மாரி இன்ஃபர்மேஷன் கெட் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம அந்த இன்புட் பாக்ஸ்க்கு தெரியப்படுத்த போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஐடி. ஐடின்றது வேற ஒண்ணும் இல்ல. இந்த இன்புட்க்கு ஒரு ஐடி குடுக்குறோம். ஒரு ஐடி கார்டு மாரி வச்சுக்கோங்க. அந்த ஐடி கார்டு மாரி இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம்னா, சிஎஸ்எஸ்ல அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இந்த ஸ்கிரிப்டிங் டிசைனிங்லாம் அந்த இன்புட்க்கு அந்த பாக்ஸ் மட்டும் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த பாக்ஸ்க்கு ஒரு வேலிடேஷன் பண்ணணும் ஸ்கிரிப்ட் லெவல்ல. அப்படின்றது எல்லாமே வந்துட்டு அந்த ஐடி யூஸ் பண்ணி பண்ணலாம். தென் நேம். நேம்ன்றது சர்வர் சைடு ரெஃபரன்ஸ். இந்த நேம்ங்கிறத வச்சு தான் வந்துட்டு நம்ம சர்வர் சைடுக்கு இந்த இன்புட்டோட டீட்டெயில்ஸ அனுப்புவோம். ஸோ இந்த நேமோட நேமோட ஒரு வேல்யூ இருக்கும். லைக் டெமோ அப்படின்னு வந்து நேம் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த டெமோவோட நேம் இது பேசிக்கா இதுக்கு ஒரு பேர் வைக்கிற மாரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்புட் பாக்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கணும். இதுல என்ன பேர் வைக்கலாம்? இப்ப நேம்ன்னு வச்சுக்கலாம். ஐயோ! சாரி. அதான் பேரோ. ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம்ன்ற பாக்ஸ் ஓகேவா? ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இன்புட் பாக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்றது தான் சர்வர் சைடுக்கு தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ என்ன அப்படின்றத தான் கெட் பண்ணுமே தவிர, டைரக்ட்டா இது இன்புட்னா வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஏன்னா மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும். நம்மளோட கிளையன்ட் சைட். கிளையன்ட் சைடுனா என்னன்னா, நான் அந்த ப்ரௌசர் சைடு சொல்றேன். இதுதான் வந்து கிளையன்ட் சைடு. இதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? அந்த சர்வருக்குள்ள வந்துட்டு. இது நான் வந்து லோக்கல்ல டெஸ்க்டாப்ல இருக்கு. ஸோ இது வந்துட்டு அங்க வேற யூஆர்எல் குடுத்தோம்னா, அந்த சர்வர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த சர்வர் சைட்ல நமக்கு வந்துட்டு இந்த நேம வச்சு தான் வந்துட்டு நமக்கு இந்த நேமுக்கு இந்த நேம்ன்றது அங்க வேரியபிள் மாரி ஆக்ட் ஆகும். அ அந்த நேமுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ அப்படின்றத நம்ம வந்துட்டு குடுப்போம். இதுதான் வந்துட்டு சிம்பிளா நேமோட ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இந்த 3ம் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட்ல இன்பில்ட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு இன்புட் டேக் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ டைப்போட இத வச்சு தான் நம்ம வந்துட்டு இன்புட்ட வந்து பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டைப்ல பார்த்தோம்னா, நமக்கு லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்கு. இன்புட்டோட டைப்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒவ்வொன்னா நம்ம பார்த்துடலாம். டெக்ஸ்ட், நம்பர், இமெயில், பாஸ்வேர்ட், கலர், ஃபைல், டேட், ரேடியல், செக் பாக்ஸ், சப்மிட், ரீசெட், டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்ஸ். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்டா கவர் பண்ணிட்டோம்னாலே, நமக்கு இந்த ஃபார்ம் அண்ட் இன்புட் இத வந்துட்டு கவர் பண்ண மாரி. தென் ஃபைனலா நம்ம இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாரி எடுத்து பண்ணிடலாம். அப்பனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா டாக்ஸும் கவர் பண்ண மாரி இருக்கும். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்மளே கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் அண்ட் இன்புட்டோட டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். ஒரு தியரிட்டிக்கல் பார்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுலயும் இன்னும் புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த கமெண்ட்ட படிச்சுட்டு அடுத்த வீடியோல அதுக்கு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.